ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கபினி சஃபாரியை பற்றி பார்க்க போகிறோம். நாகர்ஹோலே டைகர் ரிசர்வில் 3 சஃபாரி கேட் இருக்குது. நான் நவம்பர் 1 வீக்கில் காக்கனக்கோட்டை சஃபாரிக்கு போயிருந்தேன். இந்த சஃபாரியை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இந்த சஃபாரி கேட் மைசூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வைல்டு கேட் பார்க்குற பாசிபிலிட்டி இந்த சஃபாரி கேட்டில் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் நியூ பஸ் சஃபாரியை சூஸ் பண்ணியிருந்தோம். நார்மல் பஸ் சஃபாரிக்கும் நியூ பஸ் சஃபாரிக்கும் ரொம்ப வித்தியாசம். நார்மல் பஸ் சஃபாரி 1.5 மணி நேரம் தான், ஆனால் நியூ பஸ் சஃபாரி 3 மணி நேரம். ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணில் பட்டது ஒரு யானை. அது ஒரு டஸ்கர். அதுக்கு ரொம்ப பெரிய தந்தம் இருந்தது. It's moving towards us. எல்லா டைகர் ரிசர்வ்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் மான் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது ஒரு யானை கூட்டம். அந்த யானை கூட்டம் பொறுமையாக அந்த செம்மண் ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த கூட்டத்தில் 2 குட்டி யானை இருந்தது. எங்கள் வண்டியை பார்த்து அந்த யானை கூட்டம் அதோட குட்டியை அதோட கால்கடியில் வச்சுக்கிச்சு. கபினி சஃபாரியில் நீங்கள் கண்டிப்பாக யானையை பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது 2 கீரியை.
அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஒத்தை யானையை பார்த்தோம். உள்ளே வர மாட்டேங்குது. அங்கெல்லாம் நிறையா வந்தது. சும்மா அப்படி எடுத்தாலே கொத்தா வந்தது. இங்கே வர மாட்டேங்குது. சேர்த்து வச்சுக்குது. நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் உடும்பை இந்த சஃபாரியில் தான் பார்த்தேன். அது ஒரு பெரிய உடும்பு. அது அப்படியே அந்த மரத்தோட கலரில் இருந்தது. அடுத்ததாக நான் பார்த்தது ஒரு பனிக்கூட்டத்தை. நாங்கள் செக் டேம் பக்கத்தில் ஒரு காட்டெருமையை பார்த்தோம். அது எங்கள் வண்டியை பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சு. அது கூட ஒரு சாம்பார் மானும் நின்றுது. நாங்கள் திரும்பி வர வழியில் இன்னொரு பைசனையும் பார்த்தோம். இந்த தடவை என்னால் டைகரை பார்க்க முடியல. இந்த இடத்தோட கூகுள் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் புக்கிங் லிங்க்கையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.